Hi, I am Swastik from SRT Study Circle Group. இன்னைக்கு நாம 9th யூனிட் வெப் ஸ்கிரிப்டிங் அதான் பார்க்குறோம். மொத்தம் 10 மார்க் இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு நாம JavaScript பார்க்க போகிறோம். JavaScript, event handling, adding JavaScript in an HTML page அதான் பார்க்க போகிறோம். 11ஆம் வகுப்பு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் புக்கில் 11ஆம் வகுப்பு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் புக்கில் JavaScript இருக்குது. அது ஒரு முறை படிச்சிருங்க. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சாப்டர் 15 கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இன் JavaScript. ஏற்கனவே சாப்டர் 14 பார்த்துருக்குறோம். இன்ட்ரோடக்ஷன் டு ஜாவா ஸ்கிரிப்ட் அது நம்ம வீடியோவில் இருக்குது, நம்ம சேனல் வீடியோவில் இருக்குது. அது ஒரு முறை பார்த்துருங்க. அது லென்த்தியான வீடியோ தான், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வருது. வேறு வழி இல்லை, இந்த லெசன் முடிக்கணும் அப்படின்றதுக்காக அது 1 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் அது போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவை ஒரு முறை நீங்கள் பார்த்துருங்க. டைம் ஆனாலும் பரவாயில்ல. நம்ம டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் தேர்வில் வெற்றி பெறணும் அப்படின்னாக்க கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. இது JavaScriptல 2வது வீடியோ. 11ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கிறது தெரியாமல் நம்ம பெரிய பெரிய புக்கெலாம் ரெஃபர் பண்ணியா கூட அது வேஸ்ட் தான். முதல்ல நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இன் JavaScript பாருங்க. கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இன் JavaScriptல என்னென்ன கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் இன் தி ஆர்டர் தே ஆர் ஃபவுண்ட் இன் ஏ ஸ்கிரிப்ட். இது கேட்கலாம். டேஷ் ஆர் எக்ஸிக்யூட்டட் இன் தி ஆர்டர் தே ஆர் ஃபவுண்ட் இன் ஸ்கிரிப்ட் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ஸ். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆர் ஸ்கிப் ஒன் ஆர் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் டிபெண்டிங் ஆன் தி வேல்யூ ஆஃப் எ ஸ்பெசிஃபைடு கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன். ஸோ டேஷ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆர் ஸ்கிப் ஒன் ஆர் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் டிபெண்டிங் ஆன் தி வேல்யூ ஆஃப் எ ஸ்பெசிஃபைடு கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன். குறிப்பிட்ட கண்டிஷன் எக்ஸ்பிரஸுக்கு ஸ்கிப் பண்ணுறது அல்ல எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டு. தேர் ஆர் 2 டைப் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. பிரான்ச்சிங் ஆர் செலெக்ஷன். ரெண்டாவது லூப்பிங் ஆர் ரிப்பிட்டேட்டிவ். பிரான்ச்சிங் ஆர் செலெக்ஷன், லூப்பிங் ஆர் ரிப்பிட்டேட்டிவ். ஃபர்ஸ்ட் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். JavaScript supports branching statements which are found to perform different actions. பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது based on different conditions. Branching is a transfer of control from the current statement to another statement. Current statement வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பிரான்ச்சிங் யூஸ் ஆகுது. Or construct in the program unit. A branch alters the execution sequence. ஸோ பிரான்ச் வந்து எக்ஸிக்யூஷன் சீக்வன்ஸே ஆல்டர் பண்ணிடும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிரான்ச்சஸ் இருக்குது. 1 இஃப் ஸ்டேட்மெண்ட், 2 இஃப் எல்ஸ், 3 எல்ஸ் இஃப், 4 ஸ்விட்ச். ஸோ இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஸோ இஃப் அண்ட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். The if statement is the fundamental control statement that allows JavaScript to make decision to execute statements conditionally. ஸோ கண்டிஷனலி ஒரு கண்டிஷனோட ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த இஃப் அண்ட் ஸ்டேட்மெண்ட்டு யூஸ் ஆகுது. This statement has 2 forms. The form is for only true condition. The syntax is 2 ஃபார்மில் இருக்குது. ஒன்று வந்து பாருங்கள், ட்ரூ கண்டிஷனாக இருந்தால் மட்டும் இந்த இஃப் கண்டிஷன் யூஸ் ஆகுது. என்னோட சின்டெக்ஸ் பார்த்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். ஸோ ட்ரூ பிளாக் இருந்தால் மட்டும் இது ஒர்க் ஆகும். In the if form, condition contains relational logical expression is evaluated. ஸோ இஃப்ல வந்து ரிலேஷனல் அல்லது லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் மட்டும், அதாவது பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் என்ன கண்டிஷனோ அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும் ஒர்க் ஆகும். அதான் வந்து லாஜிக்கல்னு பேர், வேற ஒன்றும் இல்லை. If the resulting value is true, the true block is executed. True block may contain one or more than one statement. So true blockல எத்தனை ஸ்டேட்மெண்ட்னா இருக்கலாம், ஒன்று இருக்கலாம், நிறையவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. HTML ஹெட்டு டைட்டிலில் கொடுத்துருக்காங்க, ஹெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பாடியில் ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் JavaScript, டைப் ஈக்குவல் டெக்ஸ்ட் JavaScript அப்படின்னு சொல்லி நம்ம போடணும். அது ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஸோ ப்ளீஸ் என்டர் யுவர் ஏஜ், அது வந்து ப்ராம்ப்டில் கேட்டிருக்காங்க. இது போன லெசனில் இது எல்லாமே பார்த்துருக்குறோம். அது ஒரு முறை பார்த்துருங்க, போன வீடியோவில் எல்லாமே இருக்குது. ஸோ 0 அதில் இருக்குது. ஸோ ஏஜ் வந்து அது வந்து டிஃபால்ட்டு 0ன்னு இருக்குது. ஏஜ் 16க்கு மேலே இருந்தால், அவங்க கொடுக்கக்கூடிய ஏஜ் 16க்கு மேலே இருந்தால் யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட்டுன்னு வரும். ஒன்லி ட்ரூவாக இருந்தால் மட்டும். ஸோ ஃபால்ஸாக இருந்தால் அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ அவுட்புட்டு இப்படி தான் இருக்கும். இது அவுட்புட்டு. The second form of the if statement is an else clause, that is the program to follow either of 2 branches depending on the condition. ஸோ 2 பிரான்ச்சஸாக இருக்குது. ஒன்று if, இன்னொன்று else. In the simple if construction, no special processing is performed when the condition evaluates to false, but if processing must follow one of 2 paths.
hence need to use if else format its syntax. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இந்த if ஸ்டேட்மெண்ட்டு இதில் வந்து ஒன்லி ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும் இல்லைங்களா. சப்போஸ் ஃபால்ஸ் கொடுத்தா 16 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இருந்தால் யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட்டுன்னு வந்துச்சு. 16 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க 15 13 அந்த மாதிரி இருக்கிறவங்க என்டர் பண்ணாங்கன்னா என்ன பண்ணணுன்றது நம்ம இங்கே கொடுக்கவே இல்லை. இப்பில் சிம்பிள் இப்பில் நம்ம கொடுக்கல. அதுக்கு தான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க if else ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ if else if எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட் if ட்ரூவாக இருந்தால் அல்லது else ஸ்டேட்மெண்ட்டு ஃபால்ஸாக இருந்தால். The form is similar to if statement but the only difference is the else keyword. So else keyword மட்டும்தான் டிஃப்ரெண்ட், வேற ஒன்றும் இல்லை. which provides an alternate path for execution to follow if the condition evaluate false. ஃபால்ஸாக இருந்தால் இது யூஸ் ஆகுது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதே எக்ஸாம்பிள் தான் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் எல்ஸுக்கு ஒன்று போட்டாங்க. அலர்ட் யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு கெட் டிரைவிங் லைசன்ஸ். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி எல்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனோட அவுட்புட் இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் ஒன்று கேட்குது, அதில் 35 என்டர் பண்ணுறாங்க. யூ ஆர் எலிஜிபிள் டு கெட்டு டிரைவிங் லைசன்ஸ்னு வருது. சப்போஸ் 15 என்டர் பண்ணுறாங்க, அதாவது 18 வயசுக்கு கீழே இருக்குது, யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு கெட் டிரைவிங் லைசன்ஸ்னு ஒரு மெசேஜ் வருது. else if ஸ்டேட்மெண்ட்டு the if else statement evaluate an expression and execute one of two pieces of code depending on the outcome. The else if statement to specify a new condition if the first condition is false. ஸோ என்னென்னா if else வந்து ஏதாவது ஒன்று if அல்லது else இருக்கிற ஏதாவது ஒன்று எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே என்னென்னா else ifல ஒன்று ஃபால்ஸ்னா அடுத்தது else if ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்பெசிஃபை நியூ கண்டிஷன், புது கண்டிஷன் ஒன்று கொடுத்துருது. எப்போன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா அடுத்த கண்டிஷன், அதுவும் ஃபால்ஸ் ஆச்சுன்னா அடுத்த கண்டிஷன், அப்படி போயிட்டே இருக்கும். அதுதான் வந்து else if அப்படின்னு சொல்லிட்டு பேர். அதனோட சின்டாக்ஸ் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அந்த else ifல வந்து 90 மார்க்குக்கு மேலே இருந்தால் யுவர் கிரேட் இஸ் அவுட் ஸ்டாண்டிங் அப்படின்னு வரணும். 70க்கு மேலே 90க்கு கீழே இருந்தால் யுவர் கிரேட் இஸ் எக்ஸலண்ட். எல்லாமே டாக்குமெண்ட் டாட் ரைட்டில் வரணும். பிரிண்ட் பண்ணுறது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அவுட்புட் எல்லாமே எதில் கொடுக்கணும், பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் ரைட்டு போன வீடியோலேயே பார்த்துருக்குறோம். ஸோ அதே மாதிரி தான் எல்லாமே. கடைசியாக எல்ஸ் இப்பெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா எல்ஸ் என்னென்னா யுவர் கிரேட் புவர் அண்ட் ஹேவ் டு ரீஅப்பியர் எக்ஸாம். ஏ பி சி டி கிரேட் எதுவுமே இல்லை, அதாவது அவுட்ஸ்டாண்டிங் இல்லை, எக்ஸலண்ட் இல்லை, குட்டும் இல்லை, சாட்டிஸ்ஃபேக்டரி இல்லை அப்படின்னா புவர் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். பாருங்க எல்லாமே கொடுத்துருக்குறாங்க இங்கே. நெக்ஸ்ட், தேர் இஸ் நத்திங் ஸ்பெஷல் அபவுட் திஸ் கோட், இட் இஸ் ஜஸ்ட் சீரீஸ் ஆஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட் மாதிரியே தான், ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை இதுக்கு. வேர் ஈச் ஃபாலோயிங் இஃப் இஸ் ஏ பார்ட் ஆஃப் த எல்ஸ் கிளாஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட். யூசிங் தி எல்ஸ் இஃப் இடம் இஸ் ப்ரிஃபரபிள் டு அண்ட் மோர் legible than writing the statement out in their syntactically equivalent fully nested form. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நெஸ்டட் ஃபார்மில் இருக்கும். அடுத்தது switch case statement. JavaScript offer the switch statement as an alternate to using if else structure. ஸோ if else ஸ்ட்ரக்சருக்கு ஒரு ஆல்டர்னேட் எது அப்படின்னா switch statement. இது ஞாபகம் இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. if elseக்கு ஒரு ஆல்டர்னேட் switch statement. The switch statement is especially useful when testing all the possible results of an expression. The syntax of a switch structure as the following. So switch statementல switch expression கொடுக்க போகிறோம். அது case 1 case 2 அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டே போகிறோம். டிஃபால்ட்டாகவும் ஒன்று கொடுத்துருவோம், அது அங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து ஒரு சின்டாக்ஸ் ஸ்விட்சுக்கு போட்டிருக்கு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரேக்கு டிஃபால்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு. The switch statement begins by evaluating an expression placed between parentheses. So switch statement வந்து begin by evaluating an expression placed between parentheses. So இந்த parenthesesக்குள்ள என்ன கொடுக்குறோமோ அதை evaluate பண்ணணும் switch case. இந்த parenthesesக்குள்ள கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து evaluate பண்ணணும் switch case. Much like the if statement, the result compared to labels associated with the case structure that follow the switch statement. If the result is equal to a label, the statement in the corresponding case structure are executed. ஸோ அந்த அங்கே என்ன கொடுத்துருக்குறோமோ அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும், வேற ஒன்றும் கிடையாது. இஃப் த ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு எ லேபிள், த ஸ்டேட்மெண்ட் இன் தி கரஸ்பாண்டிங் கேஸ் ஸ்ட்ரக்சர் ஆர் எக்ஸிக்யூட்டட். ஸோ நம்ம என்ன கொடுக்குறோமோ சுவிட்சில் அதுவும் கேஸில் என்ன இருக்குதோ அதுவும் மேட்ச் ஆச்சுன்னா எக்ஸிக்யூட் ஆகும் அந்த ப்ரோக்ராம்.
that do not match any of the case levels. The break statement is also used commonly within switch. ஸோ என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் இந்த சுவிட்ச் கோடில். டு எக்ஸிக்யூட் த ஸ்டேட்மெண்ட் ஒன்ஸ் தி அப்ராப்ரியேட் சாய்ஸ் இஸ் ஃபவுண்ட். நம்ம என்ன ஆன்சர் தேடுறோமோ அந்த ஆன்சர் கிடைச்ச உடனே அது எக்ஸிக்யூட் ஆகிடும். அதுதான் யூசிங் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டு. இங்கே இஃப் கொடுத்துருக்காங்க, இஃப் எல்ஸ் எல்ஸ் இப்பு கடைசியாக டிஃபால்ட்டு டாக்குமெண்ட் டாட் ரைட் யுவர் கிரேட் புவர் அண்ட் ஹேவ் டு ரீஅப்பியர் எக்ஸாம்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். டிஃபால்ட்டுன்னு ஒன்று இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரேக்குக்கு பாருங்கள் புள்ளி வச்சுக்காமா, டிஃபால்ட்டுக்கு 2 புள்ளி, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்டெக்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதனோட அவுட்புட் எங்கே இருக்குது, எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்தது லூப்பிங் ரிப்பிட்டேட்டிவ். லூப்பிங் ரிப்பிட்டேட்டிவ் திரும்ப திரும்ப நடக்கிறது தான் லூப்பிங், அது உங்களுக்கே தெரியும். இன் ஜாவாஸ்கிரிப்ட் தேர் ஆர் டைம் when the same portion of code needs to be executed many times with slightly different value is called loop. இன்னொரு முறை பாருங்க, there are times when the same portion of code needs to be executed many times. same portion of code திரும்ப திரும்ப நடந்தா அதுக்கு பேர் வந்து loop அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஸோ 3 டைப் ஆஃப் இருக்குது. ஒன்று ஃபார் லூப், இன்னொன்று வைல் லூப், இன்னொன்று டூ வைல். ஃபார் லூப் இஸ் ஏ வெரி ரிஜிட் ஸ்ட்ரக்சர் தட் லூப் ஃபார் ஏ preset number of times. In JavaScript, for structure is very flexible, which makes this type is very useful. ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. என்னோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் இனிஷியலைசேஷன் செமிகோலன் கண்டிஷன் செமிகோலன் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் போடணும், க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ இதான் வந்து ஃபார் லூப்பினுடைய structure. The for structure within parentheses there are 3 parts each separated by semicolon. 3 parts இருக்கு, ஒவ்வொரு பார்ட்டும் செமிகோலனோட செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்னுடைய சின்டாக்ஸ். The first part of the loop initialize a variable which is also called a control variable. In most cases the control variable is declared as well as initialized. So first part வந்து வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணுது, அதுதான். The second part is the conditional statement that determine how many times the loop will be iterated. So இது வந்து செகண்ட்ல இருக்கக்கூடியது conditional statement. இது வந்து the third and final part determine how the value of control variable is changed. இன்க்ரிமெண்டா டிக்ரிமெண்டா அப்படின்னு கொடுக்கறதுக்கு வந்து இந்த தேர்ட் இது பயன்படுது. நெக்ஸ்ட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. This break and continue statement. JavaScript also supports statement used to modify flow control, specifically break and continue. So break ரெண்டு இருக்குது, break continue அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு. The break statement will terminate the loop early. So break statement அந்த லூப்பை டெர்மினேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இஃப்ல வந்து break யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க, அது டெர்மினேட் ஆகிடும். அதாவது நான் ஈக்குவல் டு 5 இருந்தால் ஒர்க் ஆகும், இல்லை 5 இல்லை அப்படின்னா பிரேக் ஆகிடும். அதுதான் இருக்குது. In the above example, which writes out the value of n starting from 0 when n is equal to 5, the break statement is executed and the loop is terminated and the output is as follows. So in the program output இந்த மாதிரி வரும். Next, the continue statement will skip back to the loop condition check. When the continue statement is executed, the current iteration of the enclosing loop is terminated and the next iteration begin. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த சுழற்சிக்கு அது எடுத்து செல்லும். அதுதான் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டோட வேலை. கரண்ட் இட்டரேஷன் ஆஃப் தி என்க்ளோசிங் லூப் இஸ் டெர்மினேட்டட். அது டெர்மினேட் ஆகிட்டு அடுத்த சுழற்சிக்கு எடுத்து செல்லும். அதுதான் கண்டினியூ போட்டிருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, கண்டினியூ போட்டிருக்கு, அது பாருங்கள். In the above example, which writes out the value of n starting from 0. 0ல ஸ்டார்டிங் ஆகுது, n-க்கு பாருங்க 0 கொடுத்துருக்காங்க. when n is equal to 5 வர வரைக்கும், n வந்து 5 வர வரைக்கும் the continue statement is executed and the continue statement continues the loop without printing the value 5 and the output is as follows. அதனோட அவுட்புட் இங்கே இருக்கு பாருங்க. அடுத்தது while loop. In JavaScript, while loop is another most basic loop. The purpose of while loop is to execute a statement, block of statement repeatedly as long as an expression is true. So expression true ஆகிற வரைக்கும் while loop ரன் ஆகிட்டே இருக்கும். The while statement create a loop that execute a specified statement as long as the test condition evaluate to true. The condition is evaluated before executing the statement. Condition first check பண்ணிட்டு தான் உள்ளேயே போகும் while loop. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. while loopனுடைய
இது பார்த்துக்கோங்க சின்டாக்ஸ் while கண்டிஷன் அது பாடி ஆஃப் த லூப் அது கொடுத்துருக்காங்க while லூப்புக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க அதுக்கு அவுட்புட்டும் வந்திருக்கு. To execute the while statement, the interpreter first evaluate expression. First expression evaluate பண்ணிடும் interpreter. If the value of the expression is true இருந்தால் மட்டும் the interpreter execute the statement and repeats jumping back to the top of the loop and evaluating expression again. திரும்பவும் அனுப்பும் ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். In the above example, let us see how the while command is executed. Initial value of the variable number 2 is set to 0. So initial value set 2 set பண்ணிருக்காங்க இந்த ப்ரோக்ராம்ல. The expression in the while statement is execute ஆகுது while statement. If the condition is true, then body of the loop will be executed once. Otherwise body of loop will be skipped and the document will jump to next statement to end of the loop. அடுத்த statement போயிடும். Then the value of the control variable is executed and control jumps to condition again go. திரும்ப நடந்துட்டே இருக்கும். Next do while loop is like a while loop மாதிரி தான் except the loop expression is tested at the end of the loop. ஸோ கடைசியாக தான் செக் பண்ணணும் rather than at the beginningல செக் பண்ணுறதில்ல எண்டில் செக் பண்ணுது. This means that the body of the loop is always executed at least once. அட்லீஸ்ட் ஒரு டைம் ஆகுது do while வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். அதுதான் என்னோட இம்பார்ட்டன்ட். அதுக்கு ஒரு அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரன் ஆகிடும் அப்புறம் தான் செக் பண்ணுமே கண்டிஷனை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாயிண்ட் டு ரிமெம்பர் conditional statements help to alter the normal sequence of execution of a program by two types of controls. ஸோ ரெண்டு இருக்குது, ஒன்று branching and looping. The three logical operators in Java வந்து என்னென்னா and or not and the symbols. The break statement is commonly used to execute the statement once the appropriate choice is found. Exit ஆகிறதுக்கு இந்த break statement யூஸ் ஆகுது. The for is a very rigid flexible structure that loops for a preset number of times. for loop ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி do while ரொம்ப முக்கியம். The break statement terminates the loop irrespective of the condition. break statement terminate பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் தி கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் த நெக்ஸ்ட் இட்ரேஷன் ஆஃப் த லூப். அடுத்த சுழற்சிக்கு எடுத்து செல்றதுக்கு கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆகுது. 11 கொஸ்டின்ஸ் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க. போட பழகுங்க. அப்போ தான் ஆன்சர் தெரியலனாலும் பரவாயில்ல, அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றது தெரியும். உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஒன்று, விச் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் ஃப்ரம் கரண்ட் ஸ்டேட்மெண்ட் டு another statement. 2, dash statement can be used as alternative to if else statement. 3, which statement in which case is used to exit the statement once the appropriate choice is found. So exit ஆகிறதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க switch கேஸில். Which of the following is not a looping statement? And which part of the loop statement determine the number of times the loop will be iterated? Which of the following is not a branching statement? 7, what will be the output of the following snippet? So document.write n plus கொடுத்துருக்காங்க, பிரேக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு சொல்லுங்க. 8, in which loop the condition is evaluated before executing a statement? 9, the dash statement is especially useful when testing all the possible result of an expression. In the dash loop, body of the loop always executed at least once before the condition can be executed. ஒரு முறையாவது நம்ம இது அடிக்கடி கேட்பாங்க. 11, script type equal to text JavaScript. x equal to 6 plus 3 stringல கொடுத்துருக்காங்க பாருங்க, டபுள் கொட்டேஷன் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ document.write ஆஃப் எக்ஸை பிரிண்ட் பண்ணணும். ஸோ என்ன ஆன்சர் வரும்னு செக் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்சர் போடுங்க. எவ்வளோ மார்க் வருதுன்னு பாருங்கள். டெஸ்ட் எழுதுங்க, எவ்வளோ மார்க் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். PGTRB கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கு சாப்டர் வைஸ் யூனிட் வைஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. லாஸ்ட் இயர் அதாவது 2018-19 நடந்த அந்த டிஆர்பி எக்ஸாமில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்லேருந்து உங்களுக்கு படிக்கும்போது ஒரு தைரியம் கிடைக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் படித்தா ஒரு தைரியம் கிடைக்கும். அதில் இருக்கிறது எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லலை,
அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு மாடல் தான். அதனால் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நிறைய படிக்கிறது நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாப்டர் வைஸ் கொடுத்துருக்கோம். 850 790 பாருங்கள். கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சரில் 850 கொஸ்டின்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஒரு 1150 கொஸ்டின்ஸ் இருக்குது ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டில். அந்த மாதிரி நிறைய இருக்குது. சைக்காலஜியும் கொடுத்துருக்குறோம். ஸோ டோட்டலாக 10,000க்கு மேலே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். SRT ஸ்டடி சர்க்கிள் குரூப் @gmail.com அப்படின்றது மெயிலுக்கு அனுப்புங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறேன், அதுக்கும் கால் பண்ணுங்கள் வேணும்னா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ எப்பப்பெல்லாம் போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே படிச்சிருங்க. அப்புறம் விட்டுட்டு நாளைக்கு படிக்கலாம், நாளான்னைக்கு படிக்கலாம்னீங்கன்னா மறந்துடுவீங்க. அதனால் வந்து அப்பப்போ படிச்சிருங்க. நிறைய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் போடலாம். PGTRB கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஏதாவது ஒரு பள்ளியில் போய் அரசு பணியில் சேரணும், அதுதான் நம்ம ஆசை. நிறைய பேர் நம்மளால் பயனடையணும். அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம். அதை அடைந்தே தீர்வோம். நன்றி.